ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் யாரோ என்ற கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆன்சரை பார்க்க போறோம். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 34:6. அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். 34 முழுவதுமாக வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். மோசேயை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மலையின் மேலே ஏறிட்டு, நம்ம சின்ன குழந்தைங்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு போனா என்னங்க செய்வோம்? கூட்டிட்டு போய் பாருங்க, பீச் அங்க இருக்கு, அண்ணா சமாதி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி காண்பிப்போம் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம். அப்படிதான் இங்க தேவன் பாருங்க, 45 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்தாங்க. ஆனா மலையில மேல கொண்டு போய் பாருங்க, இவங்கெல்லாம் கானான் தேசத்துக்கு போயிடுறாங்க. அதாவது மோசே நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் எல்லாமே கானான் தேசத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க. ஆனா கடவுள் பாருங்க அங்க அவங்களோட போகல. இங்க மலை அருகே மோசே மாத்திரம் பாருங்க அங்க இருக்கிறார். மோசே கூட தேவன் பாருங்க அந்த மலையின் மேலே ஏறி அவர் காண்பிக்கிறார், இங்கதான் பேரிச்சம் பழமுள்ள பட்டணம், இதுதான் பள்ளத்தாக்கு என்று அழகாக தேவன் பாருங்க மோசேயின் இடத்துல காண்பிக்கிறார். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கோ, நீ அங்க போய் சேர மாட்ட, இங்கதான் அடக்கம் பண்ண போறேன்றதுக்காக முதல்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு பாருங்க. அவங்க போகிற தேசத்தை மோசே பார்க்கலங்க. கடைசி வரைக்கும் வழி நடத்தின மோசே ஜனங்களை, ஆனா அவர் போய் அந்த கானான் தேசத்தை பார்க்கல. ஆனா இங்க இருந்தே கடவுள் காமிக்கிறாரு, நீங்க போக வேண்டிய இடத்தை பார்க்கலனாலும் இங்க இருந்தே பார்த்துக்கோ, உன்னோட ஆயுசு நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லிதான் கடவுள் காண்பிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, கடைசி வரைக்கும் யாரோ என்ற ஒரு கேள்விக்குறியில கொஸ்டின் மார்க்ல தான் வாழ்றோம். ஏன்னா வாழ்க்கையில எதுதான் நிரந்தரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு கடவுள் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. கடவுள் தான் கடைசி வரைக்கும் நிரந்தரன்றதுக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஆதாரமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேங்க. ஆறுதலாவும் இருக்கும். ஆதாரம் மட்டும் இல்ல, ஆறுதல் தரக்கூடிய வசனம். சில வேளைகள்ல நான் கூட நினைப்பேன், கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் இருப்பாங்க, நம்ம கூட யார் வருவாங்க, கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சு பார்ப்பேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனா இந்த வசனத்தை படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, 32 லட்சம் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்தாலும் பாருங்க அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்ல. அவன் மரிக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு இருந்தார். தன்னுடைய பிள்ளையை போல பாருங்க கூட்டிட்டு போய் மலையில காண்பிக்கிறார். அதன் பின்ன என்ன நடக்குதுன்னா, அவர் மோசேக்கு பிள்ளையா மாறுகிறார் பாருங்க. எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மோசேக்கு கிடைச்சதுங்க. ஏன்னா எல்லாரும் அடக்கம் பண்ண தன்னுடைய பொண்டாட்டி வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க இல்லைங்களா கல்லறைக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க பிள்ளைங்க கூட வருவாங்க, ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி கூட இருப்பாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது மோசேவை அடக்கம் பண்ண கடவுளே அந்த இடத்துல நிக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்தினால் அவன் அடக்கம் செய்கிற வரைக்கும் பாருங்க கடவுள் விட்டுட்டு போறவர் இல்லைங்க. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆறுதல் தந்துச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் கேள்விக்குறியோட இருக்கும். யார் நம்ம கூட இருப்பா, யார் நம்மை அடக்கம் பண்ணுவார், நம் வாழ்நாள் முழுவதும் இப்படியே போயிடுமா, நம்மை அடக்கம் பண்ணுவதுக்கு கூட 4 பேர் இல்லாம போயிட்டோமே, இன்னைக்கு அனாதையா நிக்கிறமேன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல மனுஷங்க பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நினைக்கிற நினைப்பு கடவுள் அறிஞ்சிருந்தாருங்க. அதனாலதான் மோசையை விட்டுட்டு போல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, என் கூட வேலை செய்யறவங்க வேலைக்காக அவங்கள பயன்படுத்திட்டு தூக்கி போடுறோம் இல்லைங்களா. ஆனா கடவுள் பாருங்க பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றின மோசேவை அங்க அனாதையாக விடலைங்க. அவருடைய கைகளினாலே கடவுளே அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் யாருன்னு கேட்டா மோசே தாங்க. அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு இந்த உலகத்துல கிடைக்கும்? ஒருவேளை எத்தனையோ பேரை நீங்க வழி நடத்தியிருக்கலாம், ஆனா கடவுள் பாருங்க உங்களை வழி நடத்த அவர் இருக்கிறாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், என் காலம் எப்படி போக போதோ, கடைசி காலத்துல இனி என்ன ஆக போதோன்னு. நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தரே உங்களை அவர் வழி நடத்துகிற தேவன். அவர் முடிவு பரியந்தமும் இருப்பேன்னு சொன்னவரு உங்களை விட்டு போக மாட்டாருங்க. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு யோசுவாவுக்கு சொல்லியிருக்காரு. யோசுவாவுக்கு மாத்திரமாங்க, யோசுவா கூட பாருங்க தேவன் அங்க போகல. ஆனா மோசே கூட இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் பாருங்க செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியாக செய்கிறார். ஒரு மனுஷன் பறந்த உடனே பாருங்க அவன் எப்படியாவது போகட்டும்னு படைச்சு விடுற தேவன் அல்ல.
கடைசி வரைக்கும் வழி நடத்துகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆகையால் கவலைப்படாம இருங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது, யார் காப்பாத்த போறாங்க, யார் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறாங்கன்னு சொல்லி உங்க கேள்விக்குரிய கடவுள் மேல வைங்க. அவர்தான் அதற்கு பதிலாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் பாருங்க, அவர் நடுவுல விட்டுட்டு போக மாட்டார். அவர் என்ன மனுஷன் அங்க நடுவுல விட்டுட்டு போக? கடவுள். அவரால எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆகையால நம்ம அவரை பிடிச்சுக்குவோம். அவரோட நம்ம சேர்ந்து வாழும் பொழுது அவர் என்றென்றைக்கும் நம்ம கூடயே ஜீவிக்கிற தேவன். இங்க மாத்திரமல்ல, பரலோகத்திலுக்கும் பாருங்க, அவர் தேவனாக இருக்கிறார். பரலோகத்துக்கு நித்தியமாக நம்மளை அழைத்து சென்று அங்கேயே நம்ம கூட தாங்க இருக்க போறாரு. ஆகையால கவலைகளை விட்டு விடுங்க. அன்றாட வாழ்க்கைய நீங்க சந்தோஷமாக வாழ கத்துக்கோங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. மோசேக்கு ஆண்டவரே நீர் ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை வைத்தீர் தகப்பனே. உம்முடைய கரங்களினால் அவன் அடக்கம் பண்ணப்பட்டு, தேவனே நீர் கடைசி காலம் வரைக்கும் 120 வயதுள்ள ஒரு மனிதனை ஆண்டவரே நீர் அழைத்து கொண்டு போய் இதெல்லாம் இந்த மக்களுக்காக நான் கொடுக்க போகிறேன், நீ அதை பார்க்கலனா கூட இங்கிருந்து பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு வயதான தாத்தாவிற்கு இதையெல்லாம் காண்பிக்க வேண்டுமா என்ற கேள்வியில நீங்க காண்பித்தீர் சுவாமி. ஒருவர் ஆண்டவரே வயதான காலத்திலும் பரிபூர்ண நிறைவோடு அவன் மரிக்க வேண்டும், அவன் எல்லாவற்றையும் ஆசாபாசங்களோடு நிறைவேறாத எண்ணங்களோடு மறிக்க கூடாது என்பதே உம்முடைய திட்டமா இருக்குது ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கேள்விக்குறியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களை என் தேவன் நீர் உற்சாகப்படுத்தி நீர் இருக்கிறீர் என்ற பலத்தையும் என் தேவன் நீர் கடைசி வரைக்கும் வழிநடத்துகிறவர் என்று அவர்களுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.